Don't judge each day by the harvest you reap, but by the seeds that you plant. ஒவ்வொரு நாளையும் நீங்கள் அறுவடை செய்யும் அறுவடையை வைத்து மதிப்பிடாதீர்கள், ஆனால் நீங்கள் நடும் விதைகளை கொண்டு மதிப்பிடுங்கள். ஸோ இன்னைக்கு எத்தனை விதைகளை, அதாவது எத்தனை புது வார்த்தைகளை நீங்கள் உங்கள் மனதில் விதைச்சிருக்கீங்க? ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு சே எஸ் வித் கிறிஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அகைன் டெய்லி யூஸ் சென்டென்சஸ், அதாவது நம்மளுடைய தினசரி உரையாடலுக்கு ரொம்பவே பயன்படக்கூடிய வாக்கியங்கள். இஃப் யூர் ஆல் ரெடி, கம் ஆன், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல் வாக்கியம், ஆனால் எனக்கு அது பிடிக்கும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுனா, பட் ஐ லைக் இட், பட் ஐ லைக் இட் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அப்படிங்கிறத இங்கிலீஷில் பட் அப்படின்னு சொல்லுவோம். பிடிக்கும் அப்படிங்கிறது லைக், எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது ஐ லைக். அடுத்த சென்டென்ஸ், அவள் குரட்டை விடுகிறாள். அவள் குரட்டை விடுகிறாள். இது இங்கிலீஷில் she snores, she snores. snores அப்படின்னு சொன்னால் குரட்டை விடுறது அப்படின்னு அர்த்தம். அவள் அப்படிங்கிறத she அப்படின்னு சொல்லணும். she snores. அடுத்த சென்டென்ஸ், நகராதே, நகராதே. இது இங்கிலீஷில் don't move, don't move அப்படின்னு சொல்லணும். don't அப்படிங்கிறது do not, இதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் don't. இதுவே கொஞ்சம் நகர்ந்து போங்க அப்படிங்கிறத ப்ளீஸ் மூவ், ப்ளீஸ் மூவ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ், என்னால் நீ சொல்வதை கேட்க முடிகிறது. என்னால் நீ சொல்வதை கேட்க முடிகிறது. இது இங்கிலீஷில் I can hear you, I can hear you. hear அப்படின்னு சொன்னால் கேட்குறது அப்படின்னு அர்த்தம். I can அப்படின்னா என்னால் முடியுது. இது மோஸ்ட்லி நம்ம ஃபோனில் பேசும்போது இந்த ஃப்ரேஸ் நமக்கு தேவைப்படலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்குதா, கேன் யூ ஹியர் மீ அப்படின்னு கொஷின் கேட்குறாங்கன்னா, எஸ் சார் ஐ கேன் ஹியர் யூ, எஸ் நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது, நீங்கள் சொல்கிறது என்னால் கேட்க முடியுது அப்படின்னு சொல்கிறது. அடுத்த சென்டென்ஸ், நீ விளையாட விரும்புகிறாயா, நீ விளையாட விரும்புகிறாயா. இது இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா, do you want to play, do you want to play. விளையாடுறதுக்கு இங்கிலீஷில் play அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தவங்க கிட்ட நம்ம கொஷின் கேட்குறது, அதுக்கு do you want to, உனக்கு இதை செய்யணுமா அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இது மோஸ்ட்லி நம்ம குழந்தைங்க கிட்ட கேட்போம் இல்லையா, do you want to play, உனக்கு விளையாடணுமா அப்படின்னு. இல்லைனா உனக்கு டிவி பார்க்கணுமா, இல்லை நீ சாப்பிடணுமா, உனக்கு சாப்பிடணுமா, do you want to eat, do you want to watch television அப்படிங்கிறது நம்ம ஒரு கொஷின் கேட்கும்போது do you want to, உனக்கு இதை செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்த சென்டென்ஸ், என்னை திட்டுவதை நிறுத்து, என்னை திட்டுவதை நிறுத்து. இது இங்கிலீஷில் stop yelling at me, stop yelling at me. கத்துறது, திட்டுறது, இது இங்கிலீஷில் yelling அப்படின்னு சொல்லுவாங்க. to yell, yell. நிறுத்து அப்படிங்கிறத stop அப்படின்னு சொல்லுவோம். stop yelling at me. அடுத்தது, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறத ஆர் யூ ஃபைன், ஆர் யூ ஃபைன். இந்த சென்டென்ஸ் நம்ம ஃப்ரெண்டையோ தெரிஞ்சவங்களையோ ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம், அவங்கக்கிட்ட நல்லா விசாரிக்கும் போது இந்த சென்டென்ஸ் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர் யூ ஃபைன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா. சப்போஸ் அவங்க உங்ககிட்ட ஆர் யூ ஃபைன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் எஸ் ஐ எம் ஃபைன், ஆமாம் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அடுத்த சென்டென்ஸ், நீங்கள் என் நண்பர்களில் ஒருவரை எனக்கு நினைவூட்டுகிறீர்கள்.
சம்டைம்ஸ் ஒருத்தங்களை நம்ம பார்க்கும்போது ஆல்ரெடி நம்மளுடைய ஃப்ரெண்டாவோ நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சவங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு முகமாக இருக்கும் இல்லையா? அதுக்கு இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். உங்களை பார்த்தா எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்களை பார்த்த மாதிரி இருக்குது, அவங்க முகஜாடையில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொன்னால் யூ ரிமைண்ட் மீ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். யூ ரிமைண்ட் மீ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். ரிமைண்ட் அப்படின்னா ஞாபகப்படுத்துகிறீங்க, நினைவூட்டுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் என் நண்பர்களில் ஒருவரை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, நான் உன்னிடம் சொல்லவில்லையா? நான் உன்னிடம் சொல்லவில்லையா? இது ரொம்ப பேச்சு வழக்கில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நான் உன்கிட்ட சொன்னேன்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் didn't I tell you? didn't I tell you? இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற didn't அப்படிங்கிறது did not அப்படிங்கிற வேர்டுடைய ஷார்ட் ஃபார்ம். அடுத்த சென்டென்ஸ், அவர் எங்களுடன் வருகிறார். அவர் எங்களுடன் வருகிறார். இது இங்கிலீஷில் he is coming with us. he is coming with us. அவர் அப்படிங்கிறத நம்ம he அப்படின்னு சொல்கிறோம். வருகிறார் அப்படிங்கிறது is coming. he is coming. எங்களுடன், எங்கள் கூட அப்படிங்கிறத with us அப்படின்னு சொல்லணும். அடுத்த சென்டென்ஸ், இங்கே மிகவும் இருட்டாக இருக்கிறது. இங்கே மிகவும் இருட்டாக இருக்கிறது. இது இங்கிலீஷில் இட்ஸ் டூ டார்க் ஹியர். இட்ஸ் டூ டார்க் ஹியர். இருட்டு, இதை இங்கிலீஷில் டார்க் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப இருட்டு அப்படிங்கிறது டூ டார்க், வெரி டார்க் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? டூ டார்க் அப்படின்னு சொல்லணும். இங்கே அப்படிங்கிறத ஹியர். ஹியர், HERE, ஹியர். அடுத்த சென்டென்ஸ், என் கையை பிடித்துக்கொள். என் கையை பிடித்துக்கொள். இதுக்கு இங்கிலீஷில் ஹோல்ட் மை ஹேண்ட். ஹோல்ட் மை ஹேண்ட் அப்படின்னு சொல்லணும். பிடிச்சுக்கிறது, பிடித்துக்கொள், பிடிச்சுக்கோ அப்படிங்கிறத இங்கிலீஷில் ஹோல்ட் அப்படின்னு சொல்லணும். என் கையை, என் கையை அப்படின்னு சொல்கிறதுக்கு மை ஹேண்ட். ஹோல்ட் மை ஹேண்ட். அடுத்த சென்டென்ஸ், இருமும்போது கைக்குட்டையால் வாயை மூடிக்கொள்ளவும். இருமுறப்போ கர்ச்சிஃப் வச்சு வாயை மூடிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இதை இங்கிலீஷில் கவர் யுவர் மவுத் வித் ஹேண்ட் கர்ச்சிஃப் வைல் coughing. கவர் யுவர் மவுத் அப்படின்னு சொன்னால் வாயை மூடிக்கோங்க அப்படின்னு அர்த்தம். வித் ஹேண்ட் கர்ச்சிஃப் அப்படின்னு சொன்னால் கைக்குட்டையால், ஹேண்ட் கர்ச்சிஃபால் அப்படின்னு அர்த்தம். இருமும்போது அப்படின்னா while coughing. So cover your mouth with handkerchief while coughing. அடுத்த சென்டென்ஸ், எனக்கு நேரமில்லை. எனக்கு நேரமில்லை. இது இங்கிலீஷில் I don't have time. I don't have time. நேரம் அப்படிங்கிறதுக்கு டைம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். இதுவே எனக்கு நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா I have time. I have time அப்படின்னு சொல்லணும். I have time to play cricket. கிரிக்கெட் விளையாட எனக்கு நேரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ், அவனை எழுப்பு. அவனை தூக்கத்திலிருந்து எழுப்ப சொல்கிறோம் இல்லையா? அவனை எழுப்பு. இதை இங்கிலீஷில் wake him up. wake him up. தூக்கத்திலிருந்து எழுந்துக்கிறதுக்கு wake up அப்படின்னு அர்த்தம். இதுவே உட்கார்ந்து எழுந்துக்கிறதுனா கெட் அப் அப்படின்னு அர்த்தம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அவனை தூக்கத்திலிருந்து எழுப்பு அப்படின்னா வேக் ஹிம் அப். அவனை அப்படிங்கிறத ஹிம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த சென்டென்ஸ், அதை என்னிடம் கொடு. அதை என்னிடம் கொடு அப்படிங்கிறத இங்கிலீஷில் கிவ் இட் டு மீ. கிவ் இட் டு மீ. கொடு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் கிவ் அப்படின்னு சொல்கிறோம். என்னிடம் அப்படின்னா டு மீ. கிவ் இட் டு மீ. அதை என்னிடம் கொடு அப்படின்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ், நீங்கள் எனக்கு ஒரு பேனா கொடுக்க முடியுமா. நீங்கள்
எனக்கு ஒரு பேனா கொடுக்க முடியுமா? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னா, could you give me a pen? இந்த could you அப்படிங்கிற ஃப்ரேஸ் இது நம்ம ஒருத்தங்க கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக ஒரு விஷயத்தை கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் இப்படி could you அப்படின்னு ஆரம்பிக்கிறது ரொம்ப பொலைட்டாக தன்மையாக இருக்கும். could you fetch me some water? எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து தரீங்களா? ஸோ இந்த could you அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். could you give me a pen? எனக்கு ஒரு பேனா கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறதா அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ், அவர்களை உனக்கு தெரியுமா? அவர்களை உனக்கு தெரியுமா? do you know them? do you know them? தெரியும் அப்படிங்கிறது know, KNOW. இதை நோ அப்படின்ட்டு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். NO நோ அப்படின்னா இல்லை, இது வேற. do you know அப்படின்னா உனக்கு தெரியுமா? சப்போஸ் ஐ நோ த ஆன்சர் அப்படின்னு சொன்னால் எனக்கு விடை தெரியும் அப்படின்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ், உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னை அழைக்கவும். இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால், கால் மீ இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ். கால் மீ இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ். சந்தேகம், அதுக்கு இங்கிலீஷில் டவுட் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு அப்படிங்கிறத யூ அப்படின்னு சொல்லுவோம். ஏதேனும் அப்படின்னா எனி. சந்தேகம் அப்படின்னா டவுட். என்னை அழைக்கவும், இதை கால் மீ, எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உங்கள் மகன் எந்த வகுப்பு படிக்கிறான்? இதை இங்கிலீஷில் which class does your son study? which class does your son study? which அப்படின்னா எந்த, which class அப்படின்னா எந்த வகுப்பு, does your son study அப்படின்னா உங்கள் மகன் படிக்கிறான், study அப்படின்னா படிக்கிறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கடந்த 2 நாட்களாக நான் விடுமுறையில் இருந்தேன். லாஸ்ட் 2 நாளாக நான் லீவில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். இதே இங்கிலீஷில் ஐ வாஸ் ஆன் லீவ் ஃபார் த பாஸ்ட் 2 days. ஐ வாஸ் ஆன் லீவ் ஃபார் த பாஸ்ட் 2 days. இது பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போனது, அதனால் வாஸ் யூஸ் பண்ணுறோம். ஐ வாஸ் ஆன் லீவ். இதுவே அடுத்த 2 நாட்களுக்கு நான் விடுமுறையில் இருப்பேன் அப்படின்னு ஃப்யூச்சர், எதிர்காலத்தை பற்றி, அடுத்த 2 நாள் நான் வரமாட்டேன், லீவில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோன்னு சொன்னால் ஐ வில் பி ஆன் லீவ் ஃபார் த நெக்ஸ்ட் 2 days. ஐ வில் பி ஏன்னா ஃப்யூச்சர், எதிர்காலத்தை பற்றி பேசுகிறதால வில் பி யூஸ் பண்ணுறோம். போன சென்டென்ஸில் பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலத்தை பற்றி பேசணும், அதனால் வாஸ் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணணும். அடுத்த சென்டென்ஸ், இது எனக்கானதா? இது எனக்கானதா? இது இங்கிலீஷில் இஸ் திஸ் ஃபார் மீ? இஸ் திஸ் ஃபார் மீ அப்படின்னு கேட்கணும். இதுவே இந்த இருக்கை எனக்காக ஒதுக்கப்பட்டதா, இந்த சீட் எனக்காக ஒதுக்கப்பட்டதா, அலாட் பண்ணதா அப்படின்னு கேட்கணும்னு சொன்னால் இஸ் திஸ் சீட் ரிசர்வ்ட் ஃபார் மீ? இஸ் திஸ் சீட் ரிசர்வ்ட் ஃபார் மீ? ரிசர்வ்ட் அப்படின்னா ஒதுக்கப்பட்டது, அலாட் பண்ணப்பட்டது அப்படின்னு அர்த்தம். கடைசியான சென்டென்ஸ், இன்று என்ன தேதி? இன்று என்ன தேதி? இது இங்கிலீஷில் வாட் இஸ் த டேட் டுடே? வாட் இஸ் த டேட் டுடே? பெரும்பாலானவங்க நம்ம கேட்குற கொஸ்டின் இல்லையா, வாட் இஸ் த டேட் டுடே? இதுவே இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு கேட்கணுன்னா வாட் இஸ் த டே டுடே? வாட் இஸ் த டே டுடே அப்படின்னு கேட்கலாம். That's it friends. We are at the end of the video. நிறைய யூஸ்ஃபுல்லான புது சென்டென்சஸ் கற்றுருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். மேக் அ நோட் ஆஃப் இட், எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க, அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கூட இருக்கிறவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருங்க, இங்கிலீஷில் பேசிக்கிட்டே இருங்க.
நம்ம வீடியோஸை அதிகமாக பார்த்துக்கிட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மனசு இருந்தால் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு எந்த அளவு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். I will be happy to hear it from you. Meet you all soon in another useful and interesting video, friends. Till then, bye.